இப்பொழுது கருத்தரங்கத்தினுடைய துவக்கம், இஸ்லாத்தின் மூலாதாரங்கள். நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள் எத்தனை அப்படிங்கிறது. அதை பற்றிய முகவுரையோடு இந்த கருத்தரங்கை துவக்கி வைக்கிறார்கள் சங்கைக்குரிய தோப்புத்துறை சங்கத்தினுடைய உஸ்தாத் ஷாவுல் ஹமீத் மன்பை ஹஸரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ல தொழுவிட்டு அடுத்தாப்புல சுன்னத் தொழுவை இடத்துக்கு போயிட்டு ஒரு மாதிரியாக நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன். குர்ஆன் ஹதீஸ்னு இழுத்தாச்சு, ஆனால் சம்பிரதாயமாக இது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹு தஆலாவுடைய உதவியை கொண்டு ரப்பி ஜித்னி இல்மன் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். மற்றதெல்லாம் போதும், இல்ம மட்டும் ஜித்னி பல மடங்காக எனக்கு பெருக்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி இப்போ நம்ம மீண்டும் சொல்றோம், நாம படித்தது கேட்டதனுடைய ஆழ்ந்த விளக்கங்களையும் நம்ம மார்க்கத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படியெல்லாம் காணணும், எது எதுல இருக்குது என்ற விளக்கங்களையும் சொல்வதற்காக நம்முடைய சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்க. அப்துல் கையூம், அப்துல் மாலிக். கௌரவமான பேரு அப்துல் கையூம். அவர் தூக்கி நிறுத்திடுவாரு, நிறுத்தினதை அப்படியே தாங்கி மாலிக்கு கரெக்டா கொண்டு வந்து கடைசியில் நிறுத்திடுவாரு. ஆமா, இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்முடைய சகோதரர் இப்போ முதல்ல பேசுகிறாரு மாலிக். எனது இனிய சகோதரர் அப்துல் மாலிக் தேவ்பந்தி, தலைமை இமாம் மஸ்ஜித் ஜாமியா சூலியா அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற தலைப்பில் நமக்கு முன்னால தெளிவுரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக நமக்கு பலனளிக்க அல்லாஹ் இடத்தில் வேண்டி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் வபிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. بالبينات والزبر وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. وقال الله تعالى في موضع آخر: وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. وقال النبينا صلى الله عليه وسلم: من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு அறுவடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களை பின்பற்றி எழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த சிறப்பு மிக்க ஒரு ஏற்பாட்டை, ஒரு மஜ்லிஸை எந்த நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதோ அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து அதன் வாயிலாக மனித சமுதாயத்திற்கு பிரயோஜனத்தை அளித்து இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்குரிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இருக்கின்றதே, இஸ்லாத்தினுடைய புனியாத் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சட்டங்களை எடுப்பதற்கு, மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு அடிப்படை கருவூலமாக இருக்கக்கூடிய 4 பெரும் விஷயங்களில் முதல் 2ஆன குர்ஆன் ஹதீஸ் என்ற விஷயத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஆணையிட்டு இருக்கின்றார்கள். இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல்ல கிளாஸ் நடப்பது போன்றுதான். அப்படிதான் இதை செய்ய முடியும். ஒரு பயானாகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து இதை விளக்கி என்ற அடிப்படையிலோ முடியாது. காரணம் ஏன் என்று சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பெரும் ஆதாரங்களை கொண்டு மூலச்சட்டங்களை, இன்னும் விரிவாக்க சட்டங்களை எடுப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு எந்த விதத்தில் இமாம்கள் தங்களை அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். சும்மா எல்லாருக்கும் ஒரு காலத்துல புகாரிண்டா என்னன்னு தெரியாது, முஸ்லிம்டா என்னன்னு தெரியாது, திருமிதிண்டா என்னன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று எப்படின்னு ஒருத்தர் உட்கார வச்சு இதனுடைய விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா அப்படியே தட்டி அவர் சொல்லிடுவார். இதுதாங்க புகாரி, இப்படி இருக்கு, இத்தனை ஹதீஸ் இருக்கு, இன்னது இருக்கு, இன்ன ராவி இங்க வந்திருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிடுவார். ஆனால் நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நமது கையில் இருக்கக்கூடிய இந்த புகாரியை வைத்துக் கொண்டு, முஸ்லிமை வைத்துக் கொண்டு, திருமிதியை வைத்துக் கொண்டு, இப்னு மாஜா, நஸீ, அபூதாவூத் போன்ற கிரந்தங்களை வைத்துக் கொண்டு மார்க்கத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம், நாம் அதற்கு தகுதி பெற்று விட்டோம் என்று நினைக்கின்றோமே, இது மடமையிலும் மடமை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நிலைமை ஏன் இவ்வாறு ஆகிவிட்டது என்று சொன்னால், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, மாறாக ஒரு ஆதங்கம். அத்தஹியாத் ஓத தெரியாது, அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூராவை சரியான முறையில் ஓதுங்கள் என்று சொன்னால் ஓத தெரியாது. ஆனால் அவருடைய சிந்தனை எப்படி வந்துவிட்டது என்று சொன்னால், மார்க்கத்தில் என்னுடைய விளக்கத்தை போன்று யாரும் வைக்கவில்லை, என்னுடைய நான் வைத்திருக்கக்கூடிய விளக்கத்தை போன்று யாருக்கும் தெரியாது என்று அவர் நினைத்திருக்கின்றாரே, இது அவரை ஜுஹூல் என்று சொல்லக்கூடிய மடமைத்தனத்தினுடைய கீழ்மட்டத்திற்கு கொண்டு சென்று விட்டது. உண்மையான விஷயம். காரணம், எவ்வளவு பெரிய முஹத்தீஸாக இருந்தாலும் சரி, ஹதீஸுடைய விளக்க உரையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும் சரி, தன்னிடத்தில் பணிவை மேற்கொண்டு, பணிவை ஏற்படுத்திக் கொண்டு இந்த விஷயத்தில் தீர்க்கமான முடிவை நாம் சொன்னாலும் அல்லாஹ்தான் மிக அறிந்தவன்
படைத்தவன் என்ற விஷயத்தை அவர்கள் கவனத்தில் கொண்டதன் காரணமாக எல்லா இமாம்களும் இதே வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்கள். என்னுடைய வார்த்தைக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸோ எதிர்மறையாக வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பணிவினுடைய உச்சக்கட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அவர்களுடைய கருத்து வியாக்கியானம், அவர்களுடைய மார்க்க தீர்ப்புக்கு முன்னால் குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால், இந்த சட்டத்தை சொல்கின்றார்களே, இந்த ஆயத்து இதற்கு எதிராக இருக்கின்றது என்று நமது சிந்தனைக்கு வந்துவிட்டதன் காரணத்தினால் இதை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து விடுகின்றோமே, இதுவும் மிகப்பெரிய மடமைத்தனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் உள்பட அதே விஷயம்தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி, இவ்வளவு பெரிய தங்களை அர்ப்பணம் செய்து மார்க்கத்திற்காக வேண்டி, இல்மிற்காக வேண்டி, மார்க்கத்தினுடைய பணிக்காக வேண்டி தங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொண்ட அந்த தியாகிகள் அவர்கள்தான் இமாம்கள். தாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காலை முதல் அவர்களுடைய ஒவ்வொரு இமாம்களுடைய சம்பவமாக, அவர்களுடைய தியாகங்களாக, அவர்களுடைய உண்மையான நிலையாக நம்ம விளக்கமாக கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். எந்த அளவிற்கு தியாகம் செய்திருப்பார்கள். குர்ஆனை மட்டும் பார்த்தால் விஷயம் விளங்கி விடாது. குர்ஆனை ஒரு ஆயத்தை படிக்கின்றோம், இந்த கருத்து இருக்கின்றது, ஆகினால் இந்த கருத்து என்று முடிவிற்கு வந்துவிடக் கூடாது, அல்லது சொல்லக்கூடிய கருத்து மட்டும் தான் இருக்கின்றது, வேறொன்றும் இல்லை என்ற முடிவிற்கு வந்துவிடக் கூடாது. அதனால்தான் குர்ஆன் ஹதீஸை விளக்கக்கூடிய முறையை இமாம்கள், யோகமித்த முஹத்திஸீன்கள் எந்த ஹதீஸை, எந்த இமாம் புகாரியை, எந்த இமாம் முஸ்லிமை, எந்த இமாம் திர்மிதியை, எந்த இமாம் நஸஈயை, இப்படிப்பட்ட முஹத்திஸீன்களை ரஹிமஹுமுல்லாஹு அன்ஹும் நாம் மார்க்கத்தினுடைய விளக்கமாக அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் அமல் செய்கின்றோமோ, அவர்களுடைய யோகபித்த முடிவு எப்படி அந்த ஹதீஸில் இருந்து, எப்படி அந்த ஆயத்தில் இருந்து இஸ்தின்பாத் என்று சொல்லக்கூடிய மசாயில்களை, சட்டங்களை வெளியேற்ற வேண்டும், வெளியாக்க வேண்டும் என்று, வெளியாக்கி மக்களுக்கு தீர்ப்பாக தர வேண்டும் என்ற விதிமுறை இருக்கின்றதே, அதை கூட நம்மால் சரியான முறையிலே சிந்தனை செய்ய முடியவில்லை. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விதிமுறை, இந்த விதிமுறையின் பிரகாரம் கூட நமது சிந்தனை முழுமையாக நிறைவு பெற முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஒரு முறை வைத்திருக்கின்றார்கள். அந்த விதத்திலே குர்ஆனை விளங்க வேண்டும், அந்த விதத்திலே ஹதீஸை விளங்க வேண்டும். அதனால் தானே சொல்வார்கள், குர்ஆனுடைய விளக்க உரை செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனுடைய தர்ஜுமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் 18 வகையான கல்வியில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது பொதுவான தீர்ப்பு. யாருக்குங்க தெரியும் 18 வகையான கல்வி? 18 வகையான இல்முகள் யாருக்கு இருக்கின்றது? ஆகினால் இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்மை சற்று நிதானமாக ஆக்கிக் கொண்டு, கல்வியில் தேர்ச்சி பெற்ற, அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் பாராட்டிய, அல்லாஹ் அங்கீகாரம் தந்த நாதாக்களை, முஹத்திஸீன்களை, முஃபஸ்ஸிரீன்களை, ஃபுகஹாக்களை பின்பற்றுவது நம்மின் மீது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காட்டுகின்றேன். இன்று பரவலான கேள்வி, குர்ஆன் ஹதீஸ் ஒன்று இருக்கும் பொழுது இஜ்மா கியாஸ் ஏன்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, ஹதீஸ் நபிகளால் சொன்னது. இஜ்மா என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஏகபித்த உம்மத்தினுடைய முடிவு, கியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை பார்த்து இன்னொரு சட்டத்தை எடுக்கக்கூடிய அந்த விதம், இது எங்கிருந்து வந்தது? குர்ஆனுடைய இந்த வசனத்திலிருந்து வந்தது. இது நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இவை அனைத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட சார்தான் ஃபுகஹாக்களுடைய மார்க்க தீர்ப்பு. ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி என்று சொல்லக்கூடிய அந்த விதம் எல்லாம் ஹதீஸ் குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். இரண்டை மட்டும் தானே நபிகளார் சொல்லி இருக்கின்றார்கள். பிஹிமா கிதாபில்லாஹ் வ சுன்னத்தி ரசூலி என்றுதானே சொல்லி இருக்கின்றார்கள். அதை மட்டும் பின்பற்றுங்கள் என்பதாகத்தானே சொல்லி இருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி இமாம்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கின்றோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நிச்சயமாக யார் அந்த கேள்வியை முதலில் தொடுத்தார்களோ, யார் அந்த கேள்வியை சமுதாயத்தின் முன் வைத்தார்களோ,
அவர்களே பல பிரச்சனைகளுக்கு இமாம்களுடைய முடிவை தேட வேண்டியதாகிவிட்டது. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. எத்தனை சட்டங்கள் இருக்கு தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சட்டங்கள், அதாவது வெளிப்படையாக இப்ப நான் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 மசாலாக்கள் சட்டங்கள் இஸ்தின்பாத் செய்து குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட வெளிப்படையான பல நூறு ஃபத்வாக்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த 20 வெளிப்படையான சட்டங்கள் இருக்கின்றது, இது இந்த வகையில் ஆராய்வு செய்யப்பட்டது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த வகையிலே சட்டத்தை எடுப்பதற்காக வேண்டி, மசாலாக்களை எடுப்பதற்காக வேண்டி மூலாதாரமாக 4 கடைபிடிக்கப்படுகின்றது. அதில் முதலாவது குர்ஆனும் ஹதீஸும் என்ற அடிப்படையிலே எனக்கு கொடுத்த தலைப்பின் வட்டத்திற்குள் நான் நிற்கின்றேன். முதலிலே குர்ஆன். குர்ஆன் எப்படிப்பட்டது? குர்ஆனுடைய உள்ளடக்கம் என்ன? குர்ஆன் அகாயிது என்று சொல்லக்கூடிய கொள்கை விளக்கம் செய்யக்கூடியது, கொள்கையை பற்றி பேசும். அஹ்காம் என்று சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை பற்றி பேசும். கிஸஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகளை குர்ஆன் சொல்லும். அம்சால் என்று சொல்லக்கூடிய உதாரணங்களை குர்ஆன் சொல்லும். இந்த 4 விஷயத்தை குர்ஆன் எப்படி விளக்கும்? 4 விதமாக விளக்கும். 4 விஷயத்தை வெளிப்படையா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் சில சட்டங்கள் இப்படியும் விளங்க வேண்டியது இருக்கின்றது. அதை நமக்கு சொல்லி காட்டும் பொழுது சொல்லுவார்கள், அல் இஸ்தித்லாலு பி இபாரத்தின் நஸ், இபாரத்த நஸ் என்று சொல்லி. அப்படின்னா என்னன்னு அப்புறம் சொல்றேன். அல் இஸ்தித்லாலு பி இஷாரத்தின் நஸ், அல் இஸ்தித்லாலு பி தலாலத்தின் நஸ், அல் இஸ்தித்லாலு பி இக்திபாஉன் நஸ். இந்த 4 விதத்திலே குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டத்தை எடுக்கக்கூடிய விதத்தை, அவர்கள் எடுத்திருந்த விதத்தை நமக்கு சொல்லி தருகின்றார். இந்த 4 புரிஞ்சிருக்கணும். குர்ஆன் ஆயத்தை பார்ப்போம், ஒரு சட்டம் விளங்கும். ஹதீஸை படிச்சு பார்ப்போம், ஒரு சட்டம் விளங்கும். அது வெளிப்படையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. எத்தனையோ சட்டங்கள் இஷாரா என்று சொல்லக்கூடிய சமிக்ஞையினால், தலாலா என்று சொல்லக்கூடிய தூர பொருளை கொண்ட விளக்கத்தினால், இக்திபா என்று சொல்லக்கூடிய இடம் பொருள் ஏவலை வைத்து, இப்படிப்பட்ட விஷயத்திலே குர்ஆனில் இருந்து சட்டங்களும் ஹதீஸில் இருந்து சட்டங்களும் எடுக்கப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த 4 விஷயம், அதுல அகாயிது என்று சொன்னால் தௌஹீது, ரிசாலத்து, மறுமை, கியாமத்து, சொர்க்கம், நரகம், இப்படி இந்த விஷயத்தை பற்றி பேசும். இது குர்ஆன் பேசுது. அஹ்காம் என்று சொன்னால் ஹஜ், நோன்பு, குர்பானி, தொழுக, ஹுக்குக்குல்லாஹ், ஹுக்குக்குல் இபாத், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, அடியான் ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி உள்ள விஷயத்தை பற்றி பேசும். இந்த ஹுக்குக்குல் இபாதா என்று சொல்லக்கூடியதில் வியாபாரம், நீதி வழங்கல், சாட்சி சொல்லுதல், அமானிதம், அதே மாதிரி அறுப்பு பிராணிகள், உண்ணுவது, பருகுவது போன்ற, அதே மாதிரி வாரிசுரிமை சட்டங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை அது பேசும். அது மாதிரி இபாதாத், முஆமிலாத் ரெண்டுமே இந்த விஷயத்துல கலந்திருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் அது சொல்லும். நிக்காஹ், தலாக்கு, ஜினாயாத்து, ஜினாயாத்துனா குற்றவியல் சட்டம், அதே மாதிரி பழிக்கு பழி வாங்குவது, ஜிஹாது, சத்தியம் செய்தல், கூட்டு வியாபாரம் செய்தல், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. இதை ஹுக்குக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் எப்படி இன்னொரு அடியானிடத்திலே இந்த கொடுக்கல் வாங்கல், இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை குர்ஆன் பேசும். கிஸஸ் என்று சொல்லக்கூடிய சரித்திரங்கள், நபிமார்களுடைய சரித்திரங்கள், முன்னோர்களுடைய சரித்திரங்கள், 27 பேர்களை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கின்றது. 25 பேர்களை வெளிப்படையாகவும் 2 பேரை மறைமுகமாகவும் மொத்தம் 27 பேர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. அதே போன்று தம்சீல், உதாரணம் சொல்லி குர்ஆன் விளக்குவதில் மிகப்பெரிய வல்லமை பொருந்தியது. உதாரணத்திற்கு, நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே ஒரு திரகம் செலவு செய்தீர்கள், $1 செலவு செய்தீர்கள் என்று சொன்னால், அதற்குரிய உதாரணத்தை சொல்லும் பொழுது, ஒரு கதிர் 100 தானியங்களை உருவாக்கின்றது. 7 கதிர்களை முளைப்பிக்கும் பொழுது ஒரு வித்தை 700 வித்துகளாக மாறுகின்றது. இப்படி உங்களுடைய தர்மங்கள், இப்படி உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் விளக்கி காட்டுகின்றார். செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவன், அவனுக்கு உதாரணத்தை குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது
ஒரு வழுக்கான பாறையிலே சில வித்துக்கள் விழுந்து விட்டதின் காரணத்தினால் மழை பொழிந்து அது விளைந்தது. வேகமாக வீசிய காற்றினால் அவை அனைத்தும் அடித்து சென்று விட்டது. ஒன்றும் பிரயோஜனமற்றதாக ஆகிவிட்டது. பார்ப்பதற்கு திடீரென்று வந்தது, செழுமையாக தெரிந்தது, பிரயோஜனம் அளிக்கும் என்று நம்பி இருந்தோம். ஆனால் ஒரு இயற்கையினுடைய ஒரு சீற்றத்தின் காரணமாக, மழையோ அல்லது காற்றோ அடித்ததன் காரணமாக எல்லாம் வழிக்கு போய்விட்டது. அதே போன்று நீ செய்த தர்மத்தை சொல்லி காண்பித்தாய் என்று சொன்னால் இப்படி ஒன்றுமற்றதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் ஓமை சொல்லி காட்டுகின்றான். இது தம்சீல் என்ற அடிப்படையிலே, உதாரணம் என்ற அடிப்படையிலே குர்ஆன் பேசும். இப்படி குர்ஆன் இருக்கின்றதே இத்துணை துறைகளில் பேசுகின்றது. குர்ஆனே அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு என்ன? வெறும் அந்த வார்த்தை மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தமும் அல்லாஹ்வுடைய பேச்சாகும். அதனுடைய தர்ஜுமா விளக்கம் இருக்கின்றதே, அதுவும் அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாவில் ஒன்று. காரணம், கியாமத் நாள் வரை அதை சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கின்றது. யாராவது உங்களில் இதை போன்று ஒரு ஆயத்தோ, ஒரு சூறாவோ, அல்லது ஒரு ஆயத்தோ, அல்லது 10 ஆயத்துகளோ, ஒரு ஆயத்துகளோ கொண்டு வர முடியுமா என்று கேட்கின்றது. கியாமத் நாள் வரை முடியாது என்ற அந்த சேலஞ்சிற்கு இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை நிற்கும். காரணம் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதே போன்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக லஃபன் வ மஅனன், எழுத்தாகவும் அதனுடைய அர்த்தமாகவும் விளக்கமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்டது. இதுதான் குர்ஆன். குர்ஆன் முழுவதும் ஒரு பெரும் கூட்டத்திலிருந்து மறு பெரும் கூட்டத்திற்கு அப்படியே கேட்கப்பட்டு அந்த கூட்டம் கேட்டது, அதற்கு பிறகு இந்த கூட்டம், அதற்கு பிறகு இந்த கூட்டம் என்று கியாமத் நாள் வரை ஒரு பெரும் கூட்டம் கேட்கப்பட்டு வந்தது. இது முத்தவாத்திர் என்ற அடிப்படையிலே. ஆகையினால் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி பாதுகாக்கப்பட்டது. இது குர்ஆன். ஹதீஸ்ல 2 விதம். ஒன்று ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக சொன்னது, மற்றொன்று அதே ஹதீஸை அல்லாஹ் சொல்லி அதே போன்று சொன்னது. இது ஹதீஸ். ஹதீஸ்ல பல தரங்கள் இருக்கின்றது. அதிலே ஹதீஸை குதுசி, ஹதீஸ் என்று சொல்லி 2 விதம். இவர்களாக சொன்னது அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான். ஆனால் இப்படி இந்த வார்த்தையோடு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் எதை சட்டமாக நபிகளின் வாயிலாக வெளியாக்குகின்றானோ, குர்ஆனுடைய அந்த வசனத்தின் மூலமாக வமா யல்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, நபி அவர்கள் எதை வெளியாக்குவார்களோ, எதை சொல்வார்களோ அது வஹ்யை தவிர வேறொன்றும் இல்லை. அவர்களுடைய இஷ்டமாக எதையும் சொல்லிவிட மாட்டார்கள். எந்த ஹதீஸா இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, நபி அவர்கள் அதை தவிர வேறொன்றும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வஹ்யை தவிர வேறொன்றும் சொல்லிவிட மாட்டார்கள். அது வஹ்யாகவே இருக்கும் என்று அல்லாஹ் சான்றிதழ் பகிர்கின்றார். ஆக ஹதீஸாக இருந்தாலும், ஹதீஸ குதுசியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹ்யாக வந்ததை தவிர நபிகளார் எதையும் சொல்ல மாட்டார்கள் என்பதில் முழுமையான ஈமான் வைக்க வேண்டும். ஆனால் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாணியில, அவங்களுடைய கருத்தினுடைய அடிப்படையில் இறைவன் சொல்ல சொன்னதை சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஹதீஸ குதுசி என்று சொன்னால், குதுசி என்று சொன்னாலே பரிசுத்தவன், குத்தூஸ், பரிசுத்தவான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்பது பொருள். ஆனால் ஹதீஸ் என்று சொன்னால் பேச்சு, செய்தி என்பது சொல்லப்படும். குர்ஆனில் கூட அல்லாஹ் ஹல்ல தாக்க ஹதீஸ் மூசா, மூசாவினுடைய சம்பவத்தை, பேச்சை உங்களுக்கு வந்ததா, நீங்கள் கேட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஆக இந்த ஹதீஸ் குதுசி என்று சொல்லக்கூடியது வார்த்தை, லஃப்ல் பயன்படுத்திய அந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது. ஆனால் அர்த்தமும் அதனுடைய விளக்கமும், மஅனா வ மத்லப், அர்த்தமும் அதனுடைய விளக்கமும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இதுதான் ஹதீஸ் குதுசி. இதன் சனது, இதனுடைய அறிவிப்பாளர் யார்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் தான். அல்லாஹ் வரை இதனுடைய சனத போய் சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து அல்லாஹ் வரை போய் சேரும். ஆனால் இது முஅஜிஸா கிடையாது. காரணம் அல்லாஹ் சொன்னது. அதே மாதிரி இது அல்லாஹ் சொன்னான்ல, குர்ஆன் ஓதுறோம்ல தொழுகையில, அதே போன்று நீங்கள் இதை அல்லாஹ் சொன்னதின் காரணமாக நீங்க தொழுகையில் இந்த ஹதீஸ குதுசியை ஓதுங்க அப்படின்னா ஓத முடியாது. அது மாதிரி இன்னும் சில சட்டங்கள் சொல்வார்கள். ஒது இல்லாதவர்கள்
அதே போன்று ஹாயிலா என்று சொல்லக்கூடிய பெண் தொடக்கூடியவர்கள் சுத்தம் இல்லாமல் கூட அதை தொடலாம், அனுமதிக்கப்பட்டது. அதை ஒது செய்துவிட்டு தான் தொட வேண்டும் என்று வாஜிபு கிடையாது குர்ஆனை போன்று. ஆனால் சிறப்பு என்ன, அந்த ஹதீஸையும் கூட ஒதுவுடன் தொடுவது அதனுடைய உண்மையான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஹதீஸிற்கு ஹதீஸே ரப்பானி, ஹதீஸே இலாஹி என்று ஹதீஸே குதுசிக்கு சொல்லப்படும். இது ஹதீஸ். இப்ப ஹதீஸ்ல எத்தனையோ தரங்கள் இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. அதே மாதிரி அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸே குதுசிக்கு சனது இருக்கின்றது, குர்ஆனுக்கு சனது தேவையில்லை. காரணம், முதல் காரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆனுக்கு ஏன் சனது தேவையில்லை? அல்லாஹ் லௌஹே மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே முதலிலே பதிவு செய்து விட்டால், அதே போன்று முத்தவாத்திர் என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு கூட்டம் கேட்டு மறு கூட்டம் என்ற அடிப்படையிலே குர்ஆன் வந்து கொண்டே இருப்பதின் காரணமாக அதற்கும் சனது தேவையில்லை. இப்படி உள்ள விளக்கத்தை தருகின்றார்கள். ஜாமிஉல் கபீரில் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ், அதே போன்று அல் குதுசியத்துல் அர்பஈனியா என்று சொல்லக்கூடிய அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து 1969 ஹிஜ்ரி 1389 எகிப்தினுடைய குர்ஆன் ஹதீஸ் ரிசர்ச் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு உலமாக்களுடைய ஒரு கூட்டம் ஆய்வு செய்து குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஹதீஸே குதுசி 400 என்பதாக தனியாக எடுத்து பிரித்து எழுதி தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட விஷயம் இதுவும் சட்டங்கள் எடுப்பதற்கு ஆதாரமாக அமையும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இப்ப நம்ம விளங்கிட்டோம் குர்ஆன்டா என்ன, ஹதீஸ்னா என்ன, ஹதீஸே குதுசிண்டா என்ன, இஜ்மாண்டா என்ன, கியாஸ்ண்டா என்ன, இன்ஷா அல்லாஹ் தெளிவான விளக்கம் சொல்வதற்கு ஆலிம் பெருந்தகை காத்திருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டு இதிலிருந்து சட்டங்களை எடுப்பதற்கு 4 விதங்களை கையாளப்படுகின்றது. 4 விதம், குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி ரெண்டையுமே. இப்ப குர்ஆன்ல என்னன்னு விளங்கிட்டோம், ஹதீஸ்னா என்னன்னு விளங்கிட்டோம், ஹதீஸ் குதுசில என்னன்னு விளங்கிட்டோம். ஆனா எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இடையில ஒரு சின்ன விளக்கம். சரிங்க ஹஜ்ரத், ஹதீஸ்னு சொல்றீங்க, நிறைய ஹதீஸ் இருக்கு. ஆனா லைஃபான ஹதீஸ் சில ஹதீஸ்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு பழக்கப்பட்டு போயிட்டோம். அந்த ஹதீஸ் சொல்றீங்களா, அது லைஃபா இருக்குது, ராவி சரியில்லையே. இதற்கு நான் சொல்லவில்லை விளக்கம். யோகோபித்த முஹத்திஸீன்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுநர்கள், குறிப்பாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லைஃபான ஹதீஸிற்குரிய விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸில் இருந்து இஸ்தின்பாத் என்று சொல்லக்கூடிய சட்ட ஃபத்வாக்களை எடுக்க முடியாது, அதுக்கு எடுக்க பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அந்த ஹதீஸை தூக்கி போட்டுருவோமா, லைஃப் விட்டுருங்க. எப்படி லைஃப் ஆகும்? நபி சொல்லி இருந்தாங்கடாக்க இப்ப நீ யார லைஃப்ங்கிற? லைஃப் என்று சொல்லக்கூடிய வரைமுறை எதனால் வந்தது என்று சொன்னால், அறிவிப்பாளர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? ஒன்னும் பெரிய பிரச்சனையா இருக்காது, மறதியாளராக இருப்பார். அதை கூட லைஃப் என்று ஏன் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதனுடைய தரத்தை குறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், புனித தீனில், தூய்மை மிக்க தீனில் கலப்படம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மிக மிக எச்சரிக்கையாக முஹத்திஸீன்கள், ஹதீஸை விரிவுரை செய்யக்கூடியவர்கள் இந்த அளவிற்கு நுணுக்கமான முறையிலே அதை தேர்வு செய்து அதிலிருந்து எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் அந்த ஹதீஸ் நபிகளாரிடத்திலிருந்து வந்ததா என்பதில் சந்தேகம் கொள்வது எந்த ஒரு மூமினுக்கும் கூடாது என்பதை மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா முஹத்திஸீன்களுடைய கருத்து இது. புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா, திருமிதியில இருக்கான்னு கேட்கிறோம்ல, அதே இமாம் புகாரி, அதே இமாம் முஸ்லிம், அதே இமாம் திருமிதி தான் இதே கருத்தையும் சொல்கின்றார்கள். எந்த லைஃபான ஹதீஸையும் நபிகளார் சொல்லவில்லை என்று யாரும் சொல்லிவிடாதீர்கள். ஆனால் ஃபலாயில் என்று சொல்லக்கூடிய சிறப்பிற்காக வேண்டி இந்த அமல் செஞ்சீங்கன்னா இவ்வளவு நன்மை, இந்த அமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும்,
என்று சொல்லக்கூடிய ஃபவாயிலை விவரிக்கக்கூடிய ஹதீஸாக இருந்தால் நாங்கள் அதை சட்டத்திற்காக வேண்டி எடுத்துக்கொள்வோம். ஆனால் மார்க்க தீர்ப்பிற்கு இந்த ஹதீஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று முஹத்திஸீன்கள் முடிவு செய்து நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். ஆனால் லைஃபான ஹதீஸ் எங்கேயுமே போயிடல, அது நபிகளாருடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து மார்க்க ஃபத்வா கொடுக்க முடியுமா, தீர்ப்பு வழங்க முடியுமா என்று சொன்னால் வழங்க முடியாது. மாறாக சிறப்பிற்கு நபிகளார் சொன்னதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மௌதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, மௌதுண்டாக்க இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இதை முஹத்திஸீன்கள் தெளிவாகவே எடுத்து சொல்லி தந்திருக்கின்றார்கள். பிறகு கூட வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காண்பிக்கின்றேன். இந்த ஹதீஸை விடுவதற்கு அல்லது இதை ஹதீஸ் இல்லை என்று சொல்வதற்கு கூட நமக்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி அதை பிரித்தார்கள்? ஏன் அவர்களுக்குரிய ஞானம் எங்களுக்கு இல்லையா? நாங்கள் ஏன் அதை பிரித்து மௌது என்று சொல்லக்கூடாது, சஹீஹ் என்று சொல்லக்கூடாது, முத்தவாத்திர் என்று சொல்லக்கூடாது, முன்கத்தி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் சட்ட வரையறைக்குள் வந்துவிட வேண்டும். தகுதியை தானாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு இதை போன்று சொல்வதற்குரிய தகுதி இருக்கின்றதா என்று நமது கல்வி ஞானத்தை இறைவனுக்கு முன்னால் பறைசாற்றி கொண்டு வந்து நிறுத்தி, எனது கல்வி ஞானம் இந்த அளவிற்கு இருக்கின்றது, ஆகையினால் நான் இப்படி பேசுகின்றேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அவரை வரவேற்கலாம், அவரிடத்திலே கருத்தை கேட்கலாம். தம்பிக்கு அல்ஹம்தே ஓத தெரியாது, அத்தஹியாத்தே முழுமையா தெரியாது என்ற அடிப்படையில் இருக்கும்போதுதான் வருத்தமல்ல பரிதாபம் ஏற்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகினால்தான் இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் அந்த ஹதீஸில் உள்ள இடை விளக்கம், அது லைஃப் என்று சொன்னால் என்ன, மௌது என்று சொன்னால் என்ன, அதனுடைய அந்தஸ்து மார்க்கம் என்ன தருகின்றது, முஹத்திஸீன்கள் அதனுடைய அந்தஸ்தை எப்படி சொல்லித் தருகின்றார்கள் என்பதை நாம் கவனித்தோம். சரி, இப்ப கொஞ்சம் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து 4 விதத்தில் சட்டங்களை எடுப்பார்கள். சட்டங்களை எடுக்கக்கூடிய விதம் 4 முறை. அந்த 4 முறையில உலகம் பூரா ஒன்று இருக்கின்றது. இந்த 4 முறையில் தான் சட்டம் எடுக்க முடியும். இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இன்னும் 2 முறை இருக்குது. அதுல சிலர் இந்த முறையில எடுக்கலாம்னு சொல்றாங்க, சிலர் எடுக்கக்கூடாது, அந்த முறையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா குழப்பம் உண்டாயிடும், பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி கருத்து வேறுபாடு இருக்குது. அதை தனியா வச்சிருவோம். ஆனால் யோக வித்தை யாரும் மறுக்க முடியாத விதத்திலே குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை எடுப்பதற்கு எப்படி இமாம்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள், எப்படி ஃபுகஹாக்கள் அதிலிருந்து சட்டத்தை எடுத்தார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் மூலாதாரமாக கொண்டு எடுக்கப்பட்ட விதம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்படியே வியந்து போய்விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் இல்லை. இல்லை என்று சொன்னால் விரிவான விளக்கம் உண்டு. எப்படியெல்லாம் அவர்கள் எடுத்து தியாகம் செய்திருக்கின்றார்கள், எப்படியெல்லாம் சட்டத்தை அதிலிருந்து நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்கலாம். முதலாவதாக சொல்வார்கள், நான் சொல்லி காண்பித்தேன், இஸ்தித்லால் பி இபாரத்தின் நஸ்ஸி. குர்ஆனில் இருந்து ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை நஸ் என்று சொன்னால் குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் சொல்லப்படும். நஸ் என்று சொன்னால் குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் நஸ் என்று சொல்லப்படும். இதுதான் ஆதாரத்தை எடுப்பதில் முதன்மை வகிக்கக்கூடியது. இதற்கு பிறகு இதில் இல்லை, இந்த இரண்டிலும் இந்த விஷயம் சொல்லப்படவில்லை, இஜ்மாவிற்கு செல்வோம். இஜ்மாவில் சொல்லப்படவில்லை, கியாஸிற்கு செல்வோம். ஆனால் எல்லாம் மார்க்கத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட விதங்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா நேரத்திலும் இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்புண்டு, சொல்லக்கூடிய நிலைமையும் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் எடுக்கக்கூடிய விதம் இஸ்தித்லால் பி இபாரத்தின் நஸ். நஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலிருந்தும் அதே வார்த்தை வைத்து அப்படியே சட்டத்தை எடுப்பது. இஸ்தித்லால் பி இஷாரத்தின் நஸ், அந்த நஸ்ஸிலிருந்து சைக்கிளையாக எதை சொல்லப்பட்டிருக்கும் அதை புரிந்து கொள்ளணும். டைரக்டா அந்த வார்த்தையை வச்சு இந்த வேர்டு அதுக்கு இந்த மீனிங், இதை வச்சு இந்த விளக்கம் அப்படின்னு வராது. இந்த வேர்டு இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றது, சமிக்ஞை செய்கின்றது என்று இஷாரா செய்யக்கூடிய அந்த விதத்தில் சில விஷயங்களை விளங்க வேண்டும். தலாலத்தின் நஸ் என்று சொல்லக்கூடிய இது இப்படி வந்ததினால் இதை வைத்து அது அப்படியே இருக்கின்றது. இது வரக்கூடிய விஷயத்திற்குரிய காரணம் இல்லத். இந்த இல்லத், இந்த காரணம்
இந்த விஷயத்திலும் வருவதினால், இதே காரணம் இதிலும் இருப்பதினால் இந்த குர்ஆனினுடைய முறைப்படி இந்த ஹதீஸையும் அல்லது இந்த சட்டத்தையும் எடுக்கப்படுகின்றது என்று இதனுடைய இல்லத் காரணத்தை வைத்து இந்த காரணம் இங்கே இருப்பதினால் இதையும் சட்டமாக எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திற்கு தலாலத்தின் நஸ் என்று சொல்லப்படும். முக்ததாய ஹால் என்று சொல்வார்கள். இக்திலாவுன் நஸ், இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி சில சட்டங்கள், சில ஆயத்துகள், அது இடம்பொருள் ஏவலை வைத்து அந்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கின்றது, ஹதீஸிலும் ஏராளமான எண்ணிலடங்காத உதாரணங்கள் நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு, அதன் மூலம் சட்டங்கள் எடுப்பதற்கு இந்த 4 முறையும் உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரே கருத்தாக எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் இதை புரிய வைக்கின்றது. இந்த அடிப்படையிலே முதலாவதாக இபாரத்து நஸ் என்று சொன்னால் என்ன? இபாரத்து நஸ் என்று சொன்னால் குர்ஆனோ அல்லது ஹதீஸோ ஒரு விஷயத்தை நேரடியாக இதுதான் அப்படின்னு நேரடியாக அந்த ஹதீஸினுடைய வார்த்தை அல்லது குர்ஆனுடைய வார்த்தை இதை தெளிவுபடுத்தும். இதில் வெளிப்படையாக விஷயம் வந்துவிடும். இந்த வார்த்தையை வாசிச்சாலே அந்த விஷயம் வந்துடும். உதாரணத்திற்கு ஹதீஸை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை வாசிச்சு அர்த்தம் வச்சு எல்லாத்தையும் சொல்லி விளக்கம்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, 1/4 மணி நேரம் தான் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், ஒருவன் தொழுகையில் இருக்கும் பொழுது தேளையோ பாம்பையோ கண்டால் உடனே அதனை அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது தெளிவான ஹதீஸ்ல இடம்பெற்றது. இப்ப இந்த ஹதீஸை வச்சு என்ன விளங்க முடியும்? தொழுகையில் இருக்கும்போது தேளையோ பாம்பையோ பார்த்தா உடனே அடிச்சிருங்க. இப்ப இதுல தெளிவான சட்டம் வெளிப்படையாக என்ன விளங்குகின்றது? விஷஜந்துக்களை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் உடனே அடித்து விடுங்கள், அது தொழுகையாக இருந்தாலும் சரி. காரணம், நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், தொழுகையில் இருக்கின்றோம் என்று நினைத்து விட்டு விட்டோம் என்று சொன்னால் எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளும். பிறகு அது நமக்கு உயிரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு துன்பம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால் நபிகளார் சொன்னார்கள், விஷஜந்துக்களை எங்கு எப்பொழுது கண்டாலும் அதை அடிக்கலாம். கத்தலல் மூவி கபுலல் இலா ஜாயிசுன் என்று ஃபத்வா தந்து விட்டார். நோவினை தரக்கூடிய பொருளை நோவினை தருவதற்கு முன்பதாக அடிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. பாம்பு தானே, அது நம்மளை கொத்துச்சா ஏன் நம்ம போய் அதை அடிக்கணும்? இல்ல, அடிக்கணும். தொழுகையாக இருந்தாலும் சரி. சரி, இந்த இடத்துல இந்த சட்டம் விளங்குதா? தொழுகை கூடுமா கூடாதா? தொழுகையில் நிக்கிறாங்க, அடிக்க சொல்லிட்டாங்க, தெளிவான ஹதீஸ். தொழுகை கூடுமா கூடாதா? அது இல்லை, அது ஹதீஸில் விளக்கப்படவில்லை. அதற்கு வேறு ஹதீஸை பார்ப்போம். ஆனால் இதில் சொல்லப்பட்டது இதான் இபாரத்து நஸ், வார்த்தையை வைத்து விஷயத்தை விளங்கக்கூடியது. தொழுகை கூடுமா கூடாதா என்று சொல்லி அந்த விஷயம் அதில் விளக்கப்படவில்லை, மாறாக இதை மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது விளக்கம், குர்ஆனிலே ஒரு வசனம், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரிஜாலின் இல்லா நூஹி இலைஹி. அல்லாஹ் தஆலா வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலின் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, நபிகளாரை பார்த்து மக்கத்து குறைஷியர்கள் சொல்வார்கள், நபியா உங்களை தான் அனுப்பணுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், அறிவாளி இருக்கிறான், சமூகத்திற்கு தலைவர் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், ஒரு ஏழை, ஒரு எத்தீமானவர், உங்களை தான் நபியா அல்லாஹ்வுக்கு அனுப்புறதுக்கு தெரிஞ்சிட்டா? அல்லது வேறு ஏதாவது நோக்கத்தில் கேட்டிருக்கலாம், இந்த பெண்ணை அனுப்பியிருக்கலாம், அல்லது ஜின்ன அனுப்பியிருக்கலாம், அல்லது மலக்குமார்களை அனுப்பியிருக்கலாம், உங்களை போய் நபியாக அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு பிரச்சனை இருந்தது. இதற்குரிய தீர்வை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நிறைவுபடுத்தினான். பல்வேறு இடத்துல சொல்றான், நிறைய இடத்துல இதற்குரிய பதிலை சொல்கின்றான். ஆனால் இந்த வசனத்தில் வமா அர்சல்னா மின் கப்லிக மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இதற்கு முன்பதாக உள்ள எத்தனை நபிமார்களை, நபியே உமக்கு முன்பதாக எத்தனை நபிமார்களை நாம் அனுப்பினோமோ ரிஜாலன் மனிதனாகத்தான் அனுப்பினோம். நூஹி இலைஹிம் அவர்களுக்கு நாம் வஹியை கொடுத்தோம். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி போய் கேட்டு பாரு, இன் குன்தும் லா தஅலமூன், உனக்கு விளங்கல அப்படின்னு சொன்னாக்க அஹ்ல ذிக்ர் இந்த வார்த்தை தான் இப்ப நமக்கு முக்கியம். இதுல தான் இஜ்மாவும் இருக்கு, கியாஸும் இருக்கு, குர்ஆனும் இருக்கு, ஹதீஸும் இருக்கு, இஜ்மாவும் இருக்கு, கியாஸும் இருக்கு. இந்த அஹ்ல ذிக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் மூலமாக
அதற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை தந்தோம் என்று சொன்னால் நமக்கு புரியும். எப்படி இதில் இஜ்மா வந்தது, எப்படி கியாஸ் வந்தது, இஜ்மா இருக்கின்றதா கியாஸ் இருக்கின்றதா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வசனம் விளக்கமாக அமையும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். நான் எப்போதுமே நபி அனுப்புனேன் அப்படின்னு சொன்னாக்க மலக்கோ ஜின்னோ அதை நான் அனுப்ப மாட்டேன், மனுஷனை தான் நான் அனுப்புவேன், எந்த படைப்பினங்களையும் நான் அனுப்ப மாட்டேன் என்று பொதுவா எந்த மனிதனை தவிர எந்த படைப்பினங்களையும் நான் அனுப்பவில்லை. மின் கபலிக்க இதற்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக ரிஜாலன் மனிதனை என்று வார்த்தையால் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அப்ப இதுல மனிதன் எந்த படைப்பினம் மலக்க அனுப்பல ஜின்ன அனுப்பல அப்படிங்கிறது வார்த்தையால் தெளிவாக தெரியுது. ஆனால் அதே நேரத்திலே இதே வசனத்திலே இஷாரத்து நஃப்ஸின் இருக்கின்றது. இஷாரத்து நஃப்ஸின் இருக்கின்றது. இஷாரத்து நஃப்ஸ் என்று சொன்னால் சமிக்ஞையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரிஜால் ரஜுலினுடைய இதனுடைய பன்மை ரிஜால், ரஜுலுன் அது வாஹித் ஒருமை, ஆண் என்று அர்த்தம். அதற்கு பெண்ணோ அல்லது வேறு படைப்பினங்களையோ சொல்ல முடியாது. ரஜுலன் என்று சொன்னால் மேல் ஆண், ரிஜாலுன் என்று சொன்னால் ஆண்கள். இவர்களைத்தான் நாம் அனுப்பினோமே தவிர பெண்களை நாம் அனுப்பவில்லை என்பது இஷாராவாக விளங்குகின்றது. தூய்மையான இந்த இஸ்லாத்தினுடைய பணியை செய்வதற்கு தாவத்தை இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த நுபுவத்தினுடைய பணிக்கு பெண்களை நாம் அனுப்பவில்லை, நாம் பெண்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா வார்த்தையால் சொல்லாமல் ரிஜாலுன் என்பதை சொல்லி அந்த மறைமுகமான விஷயத்தையும் அல்லாஹ் இஷாராவாக அடிக்கின்றான், விளக்கி தருகின்றான். ஆகினால் பெண்கள் தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக, வேற எதுக்கு தலைமையா இருக்கும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, அரசியல்ல அதுல இதுல அதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. ரிசாலத் என்று சொல்லக்கூடிய நுபுவத்தினுடைய பணியை செய்யக்கூடிய தூய்மையான தலைமைத்துவத்துக்கு யார் தகுதி? ஆண் தான். எந்த பெண்ணையும் அல்லாஹ் ஆக்கல, எந்த பெண்ணையும் ஆக்கல. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே தனிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அதை கொண்டு வந்ததினால் அந்த விஷயம் விளங்க வரும். அதான் மேற்படி இது இஷாராவில் இருக்குது. ரஜுலுன் என்று இதனுடைய பன்மை ரிஜாலுனாகும், இதனுடைய அர்த்தம் வந்து ஆண் என்று சொல்லப்படும். இதுல வந்து பெண் எடுபட்டு போயிடும். இப்ப இது இஷாரா அல்லாஹ் சொல்லிட்டான். பெண் இல்லை, பெண் நபியாக வர முடியாது என்பதை இஷாராவாக சொல்லிவிட்டு நேரடி வார்த்தையாக மனிதனை தவிர ஜின்னோ மலக்கோ இதர படைப்பினங்களோ நபியாக அனுப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றான். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். போப்பா போய் என்ன செய்ய, மக்காவுலயும் மதீனாவுலயும் நீ போய் கேட்டுக்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க மக்காவுல யார் இருக்கா? மக்காவுல யூதர்கள் இருக்கிறாங்க. மதீனாவுல யார் இருக்கா? மதீனாவுல நஸ்ரானிகள் இருக்கின்றாங்க. மதீனாவுல யஹூதிகள் இருக்கின்றாங்க. மக்காவில ஈசாயி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீ கேட்டுக்க. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி. ஏன் அப்படின்னு சொன்னாக்க அஹ்ல ஸிக்ர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஹ்ல ஸிக்ர் அப்படின்னு சொன்னாக்க எல்லா அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட ஒரு வார்த்தை. இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த வேதங்கள், அந்த வேதங்களை தொடர்ந்துள்ள விஷயங்கள், ஹதீஸ், இன்னும் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் உள்ள எந்த அளவிற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள் என்று சொன்னால், கியாமத் நாளையில் வரக்கூடிய, கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு சிறிய ஹாஃபில் கூட, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில் கூட அஹ்ல ஸிக்ரில் வருவார். அஹ்ல ஸிக்ர், அஹ்ல ஸிக்ர்னா என்ன? சிந்தனையுடைய, விளக்கமுடைய, குர்ஆனுடைய விளக்கமுடைய, குர்ஆனுடைய சிந்தனையுடைய. ஏன் இங்க வச்சு விளங்க முடியுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் கேட்கிறான், வேற யாரையும் நபியாக அனுப்ப முடியாதா? முகம்மது தான், அதுவும் ஆனத்தான். இவர் குடிக்கிறாரு, உண்றாரு, எங்க கூட இருக்கிறாரு, சாப்பிடுறாரு, கடைக்கு போறாரு, மனைவி மக்களோட வாழ்றாரு, இவர் தான் நபியா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? ஃபஸ்அலு, நீ போய் கேளு, யூதன்டையும் கிறிஸ்தவன்டையும் போய் கேளு, அவங்க தான் மதீனாவுலயும் மக்காவுலயும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேளு. அஹ்ல ஸிக்ரி, அவங்க யாரு? ஸிக்ர் உடையவர்கள், அதாவது வானத்தின் புறத்திலிருந்து இறங்கிய வேதத்தை உடையவர்கள், வானத்தின் புறத்திலிருந்து இறங்கிய வேதத்தை உடையவர்கள். அவங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிற சொன்னாக்க இதுல நம்பெல்லாம் வரமாட்டோமா? நேரடியா குர்ஆன் அமல் செய்யக்கூடிய நாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நின்றும் இருக்கக்கூடிய நாம்,
அதே போன்று ஹதீஸ் வராதா? ஹதீஸ் வரும். அதே போன்று மார்க்க சட்டங்கள் வரும், மார்க்க விளக்கங்கள் வரும். எல்லா விஷயம் மார்க்கத்தினுடைய எந்தெந்த விஷயங்களை தெளிவாக ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருப்பானோ அவன் கூட அஹ்ல ஸிக்ர். காரணம், யூதனை கேள், கிறிஸ்தவனை கேள் என்று சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு ஆலிமை கேள், தகுதி வரைத்த ஒரு ஆலிமை கேள் என்று ஏன் அதில் அர்த்தம் இல்லை? அல்லாஹ் சொல்றான், நபியை இப்படி அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லும்போது மதீனாவுக்கு போய் யூதன்ட்ட கேளு, மக்காவில் போய் முஷ்ரிக்கு அதாவது இவன்ட்ட ஈசாயிட்ட கேளு என்று சொல்லும் பொழுது இந்த விஷயத்திற்கு உனக்கு விளக்கம் வரும். இன்குன்தும் லா தஅலமூன், நீ இதை புரியவில்லை என்று சொன்னால் உனக்கு விளக்கம் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, அவன்கிட்டயே கேட்க சொல்லும்போது, குர்ஆனுடைய விளக்கத்துடைய நம்மளுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் இருக்கின்றார்களே, கல்விமான்கள் இருக்கின்றார்களே, இமாம்கள் இருக்கின்றார்களே, ஃபகீஹ்கள் இருக்கின்றார்களே, அவர்களை விட கேவலமானவர்களா? யூதனை விட கேவலமானவர்களா? கிறிஸ்தவர்களை விட கேவலமானவர்களா? ஆகினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்திற்கு அஹ்ல ஸிக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு யோகவித்த உலமாக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே மிக தெளிவான விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது இவர்கள் எல்லாம் இந்த விஷயத்திற்கு வருவார்கள். ஆகையினால் இவர்களிடத்தில் கேள் என்று அல்லாஹ் இஷாராவாக சொல்லி காட்டுகின்றான். இதுதான் இஜ்மாஏ ஹதீஸ், இதுதான் கியாஸ் ஹதீஸ். இஜ்மா கியாஸ் என்று சொல்லக்கூடியதற்கு இது விளக்கம் என்பதாக நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னொரு விஷயம், இரண்டாவது, ஒரு ஜுஸு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சொல்லி பெரும்பகுதியை முறையெடுப்பது. ஒரு பகுதியை தான் அல்லாஹ் சொல்லியிருப்பான், ஆனா அதை வச்சு எப்படி விளங்கணும்? பெரும் பகுதியை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பல பிரிவுகள் இருக்கும். ஒரு பகுதியை எடுத்து சொல்லியிருப்பான், இம்மா எவ்வளவன்ன இந்த கல்கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெரியும். உங்களுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் ஃபலா தகுல் லஹுமா உஃப் சீ என்று சொல்லாதீர்கள். இந்த சீ என்ற வார்த்தைக்கு அந்தந்த இடத்தை தகுந்த மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்றது, இதுவும் சீ என்பதில் பொருந்தும். அது சே அப்படின்னு சொல்லல, சே இந்த வார்த்தையும் சீ என்பதில் பொருள், சீ உஃப் இதுவும் சீ என்பதில் பொருளாகும். அப்ப இது இஷாரா என்ன செய்து, இந்த இபாரத் அந்த வார்த்தை உஃப் என்ற வார்த்தை நேரடியாக சீ என்பதை தடுக்கின்றது என்று சொன்னால் இஷாராவாக பெற்றோர்களை அடிப்பதை தடுக்கின்றது, பெற்றோர்களை ஏசுவதை தடுக்கின்றது, பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுவதை தடுக்கின்றது. இது இஷாராவாக விளங்குகின்றது. இதை புரிஞ்சுக்கணும். சீண்டு தானே சொல்லிருக்கு, அப்ப சீண்டு மட்டும் சொல்லக்கூடாது, மீது எல்லாத்தையும் செய்யலாம். இந்த உனக்கு என்ன காசு வேணும், மாசம் எவ்வளவு வேணும், $300 வாங்கிட்டு பேசாம போயிட்டே இரு, அடுத்து அதுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்கு. ஏன்? சீண்டு தானே அல்லாஹ் சொல்ல வேணாம்னா இந்த மாதிரி சொல்லலாம். அல்ல ஓங்கி 2 இது வைத்து என்ன மாசம் காசு இப்பதானே கொடுத்தேன் என்று சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் சீ என்று தானே சொல்ல வேண்டாம் என்று சொன்னான் என்று எவனாவது சொல்வானேயானால் குர்ஆனுடைய வசனத்தை விளங்கல. ஆனா இல்ல, அதுல எங்க இருக்கு? உஃப்ன்ற வார்த்தையில எங்கு அடிக்கக்கூடாது என்று இருக்கின்றது, எங்கு ஏசக்கூடாது என்று இருக்கின்றது, எங்கு கேவலப்படுத்தக்கூடாது என்று எங்கு இருக்கின்றது? இல்லை. ஆனால் வார்த்தையே எப்படி வந்துருச்சு? இபாரத்தை வைத்து இபாரத்தை எப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் சீ என்று சொல்லாது என்று வந்துவிட்டது. அதற்குரிய பலம்பொருளான எல்லா பொருள்களையும் இணைக்கக்கூடிய பல ஜுஸுக்களான பல பிரிவுகளான அனைத்தையும் இணைக்கக்கூடிய இந்த விஷயத்தை இஷாராவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் குர்ஆனை விளங்கணுங்க. இதை இந்த மாதிரி விளங்கினால தான் அவங்க முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்தார்கள். அதே போன்று இஸ்திமா நேரடியாக வர நிறைய விளக்கம் இருக்குது. இடம்பொருள் ஏவலை வைத்து ஒரு விஷயத்தை விளங்குவது. ஆயத்துல ஹதீஸ்ல வெளிப்படையாக அந்த விஷயம் சொல்லி இருக்காது, ஆயத்திலே இருக்காது, வெளிப்படையா ஹதீஸ்ல இருக்காது. ஆனா சூழ்நிலையை வைத்து அந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இதான் சொல்லப்படுது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். ஒரு சம்பவம், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று மிகப்பெரிய நபிகளாரிடத்திலே மிக ஒட்டி உறவாடிய மிக நெருங்கிய நபிகளாருடைய மஹப்பத்தை அதிகமாக பெற்ற ஒரு சஹாபி. ஒரு காலத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய மாணவர்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. நேரடியா நான் வந்து பெரிய சம்பவம், அது விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைக்கும் பொழுது அதுல சைலத் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவங்களுடைய மாணவர்கள்ல ஒருத்தவர், அவர் சொல்லுவாரு, நான் விருந்துல உட்கார மாட்டாங்க. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, நான் சாப்பிட மாட்டேன், நோன்பு அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னாக்க, அது ஷாபானுடைய முடிவாக இருக்கின்றது. 30 ஷாபானுடைய பிறை 30 இருக்கின்றது.
அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும். யௌமு ஷக், சந்தேகத்திற்குரிய தினம் என்று சொல்வோம். காரணம் 30 அதுல ரமலான் ஒன்னாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மேகத்தினுடைய அடிப்படையில் அதை சரியான முறையில் பிறையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், பிறை தெரிஞ்சிச்சுன்னா 1 கன்ஃபார்ம் ஆயிடும். தெரியாதனால் அதை 30 முழுமைப்படுத்திட்டு அடுத்து வரக்கூடிய 1 ரமலான் என்று ஆரம்பிப்போம். இது ஹதீஸுடைய விளக்கம். சூமூல் ருயத்தி வஃப்திரூல் ருயத்தி வைனுகுமி அலைக்கும். இது கூட இன்னும் பல்வேறு விளக்கங்கள் சொல்றாங்க, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏண்டா சயின்டிஸ்ட் எங்க கையில இருக்குது. அப்ப இந்த ஹதீஸை வைத்து யௌமு ஷக்குடைய இந்த நாட்களில், இந்த இறுதி நாளில் நோன்பு வைக்கலாமா கூடாதா என்ற விஷயம் வரவில்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌமுல்லதி யஷுக்கு ஃபீஹின் நாஸ், எந்த ஒரு மனிதன் இந்த ஷக்குடைய மக்கள் எல்லாம் ஷக்கு சந்தேகம் கொண்டிருக்கக்கூடிய இந்த தினத்தில் நோன்பு வைத்தானோ, எந்த ஒரு மனிதன் மக்கள் எல்லாம் சந்தேகம் கொண்டுள்ள இந்த தினத்தில் நோன்பு வைத்தானோ, அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படவில்லை, மாறு செய்து விட்டார். இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. யார் சொன்னதாக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். இந்த விஷயத்தை சொன்னாங்க. இது பெரிய சஹாபி சொன்னது. இப்ப இதுல எங்குங்க யௌமு ஷக்ல நோன்பு வைக்க கூடாது அப்படின்ற ஆணையே இதுல இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு வைத்தால் நபிக்கு கட்டுப்படவில்லை. சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு வைத்தால் நபிக்கு கட்டுப்படவில்லை. இதான் அந்த ஹதீஸுடைய டைரக்ட் மீனிங். இதுல வரல யௌமு ஷக் சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக வந்திருக்குதா? இல்ல. அப்ப அமர் எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஹதீஸ்ல தான் இருக்குது. இந்த ஹதீஸ்ல தான் அமர் கட்டளை இருக்குது, நோன்பு வைக்காத. ஏப்பா, நபிக்கு மாறு செய்வா அப்படின்னு சொல்லப்பட்டதை விட வேறு என்ன தடுக்கப்பட்டதாக இருக்க முடியும்? ஆக இங்கு நபி சொன்னார்கள் தடுத்தார்கள் என்று இல்லை, நபி சொன்னார்கள் தடுத்தார்கள் என்ற வாசகம் இங்கு இடம்பெறவில்லை. நபிகளாருக்கு அவன் மாறு செய்து விட்டான் என்ற விஷயத்தை அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகையினால் இந்த ஹதீஸை வைத்து அம்ர் என்று சொல்லக்கூடிய இஷாராவாக, சமிக்ஞையாக இதில் தடை இருக்கின்றது என்பதை முஹத்திஸீன்கள் முடிவெடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட விளக்கம். இதே போன்று இந்த லஃப்ல திக்ர்ல தான் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் எல்லாம் இடம்பெற்று இருக்கின்றது. இதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 72 + 1, இந்த 72 போய்டும், 1 சொர்க்கம் போகும். அவங்க யாரு? மன்ஹும் யா ரசூலல்லாஹ் மானா அலைய வா ஸஹாபி. யார் என்னுடைய வழிமுறையின் பிரகாரமும் எனது சஹாபாக்களுடைய வழிமுறையின் பிரகாரமும் யார் இருக்கின்றார்களோ இவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்வார்கள். இதற்குரிய ஒரு பெரிய நிபந்தனை இருக்கின்றது. காரணம், எல்லாருமே இன்னைக்கு எப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்க, பிட் பாயிண்ட் அடிச்சிருவான், ஓடுறவனை பார்த்து பிட் பாயிண்ட் அடிச்சவனும் சேர்ந்து ஓடிக்கொண்டே என்ன சொல்லுவான், அடிச்சான்னு முன்னால உள்ளவன சொல்லுவான், வர்றவனா குழம்பி போயிடுவான். யாரா அடிச்சா எவனை பிடிக்கிறது? ஏன்னா அடிச்சவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிட் பாயிண்ட் அடிச்சவனும் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், பின்னால வர்றவன் குழம்பி போயிடுவான், யாரை பிடிக்கிறது அப்படின்னு தெரியாத நிலை. அதே போன்று இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பதற்குரிய டெஃபினேஷன், அதனுடைய விளக்கம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால யாருன்னு தெரியாம போயிடுச்சு. நாங்க தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, அதனால யாருக்கு தெரியாம ஆகி போயிடுச்சு. அதற்குரிய சில நிபந்தனை இருப்பதன் காரணத்தால் அந்த வகையை கொண்டு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொன்னால் யார் என்பதை இந்த நிபந்தனை, இந்த ஷரத்துடைய அடிப்படையில் விளங்கினோம் என்று சொன்னால் அது புரிந்துவிடும். அந்த வகைக்கு இதுவும் குர்ஆனில் தான் வருகின்றது. அப்ப எந்த அளவிற்கு இமாம்களுடைய தியாகம் இருக்கின்றது என்பதை ஒரு சிறிய ஹதீஸை கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை கொண்டு. ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹிமஹுல்லாஹ் பெரிய தக்வாதாரி, ஆட்சி செய்த மன்னர், எல்லோருக்கும் தெரியும். அவருடைய காலத்துல ஒருத்தனை பிடிச்சி இழுத்து வர்றாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னாக்க, இவன் ஹதீஸ மௌது செய்யறான். மௌதுன்னா என்ன? கற்பனையாக ஹதீஸை தயாரிச்சு இதுவும் ஹதீஸ் அப்படின்னு மௌதுவான ஹதீஸை தயாரிப்பு செய்து கொண்டு வந்து மக்களிடத்தில் விட்டு விடுகின்றான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வருது. கோர்ட்ல கேஸ் போடப்பட்டது. கேஸ்ல சாதித்தாயிடுச்சு, ஊர்ஜிதமாயிடுச்சு, ஆமா இவன் அப்படித்தான் செய்யறான் அப்படின்ட்டு. அப்ப ஹாரூன் ரஷீத் ஆர்டர் போட்டாரு, அவனை வெட்டிடு, கத்தல். ஏன்? மார்க்கத்தில் குழப்பம் விளைவிக்கிறவனுக்கு குர்ஆனை தீர்ப்பு சொல்லிட்டு கத்தல் செய்ய சொல்லி இவன் பெரிய குழப்பமே விளைவிக்கிறானே, ஆகினால் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது என்ற அடிப்படையில் அவரை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நான் பாதுஷாவை பார்த்து ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறான். என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது,
இங்க வாங்க மன்னரே ஹாரூன் ரஷீதே, உங்களுக்கு தெரிஞ்சது, உங்க கண்ணு முன்னால தெரிஞ்சது சில ஹதீஸ் தான் நான் இந்த மாதிரி மௌது செஞ்சு, அதாவது தயாரிச்சு உள்ள திணிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும். நான் சொல்கின்றேன் 1,00,000 ஹதீஸை நான் அவ்வாறு செய்து விட்டேன். என்னை உயிரோட விட்டுருங்க, நான் அந்த ஹதீஸ் எல்லாம் வெளியே எடுத்து உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அவங்க சாதாரண ஆளா? ஒரு வலியுல்லாஹ்வினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, மிக நல்ல சிந்தனையாளர், விட்டு விடுவாங்களா? உடனே அப்படியா, அப்ப முதல்ல இவனை போடு, முதல்ல இவனை கொலை செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்ட பிறகு அதற்கு முன்பதாக அவர்கள் சொன்னார்கள், அப்பா ஹாரூன் ரஷீத் சொன்னாரு, நீ கண்டிப்பா கத்தல் செய்யப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நீ செஞ்சிருக்கிய மௌது ஹதீஸை தயாரிச்சு கொண்டு போய் ஹதீஸ்ல சொருவிருக்கிய, நபிகளார் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி தயாரிச்சு கொண்டு போய் விட்டுருக்கிய இந்த மௌது ஹதீஸை பிணைந்த மாவிலிருந்து ரோமத்தை எடுப்பது எவ்வளவு சுலபமோ, அந்த ரோமத்தினுடைய ஒரு பகுதியும் போய் மாவுல ஒட்டிக்கிறாது, மாவுல போய் மாட்டிக்கிறாது. அந்த ரோமத்தை எடுத்தோம்னா எல்லாமே அப்படியே வந்துடும். எவ்வளவு சுலபமோ அதே போன்று ஒட்டுமொத்த ஹதீஸில் இருந்து மௌதுஆன தயாரிக்கப்பட்ட ஹதீஸை எடுப்பதற்கு அல்லாஹ் எங்களில் உலமாக்களை தந்திருக்கின்றான், ஒரு ஆலிம் இதோ வீற்றிருக்கின்றார் என்று அந்த ஹாரூன் ரஷீத் சொன்னார்கள். அந்த ஹாரூன் ரஷீத் சொன்ன அந்த ஆலிம் யாரு? இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், பெரிய ஃபகீஹ். ஃபுகஹாக்களுடைய ஹதீஸை, குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து இஜ்மா கியாஸ் என்றும் சட்டங்களை எடுத்து மார்க்க தீர்ப்பாக வழங்கி இருக்கின்ற இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் என்ன தகுதி? எல்லா ஹதீஸ்ல இருந்து மௌதுவான ஹதீஸை தூக்கி போட்டு இதான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்களுடைய வல்லமை, அவங்களுடைய கல்வியினுடைய உச்சக்கட்ட நிலை, அவங்களுடைய தக்வாவினுடைய உச்சக்கட்ட நிலை, அவர்களுடைய ஞான பார்வை எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், இந்த அளவிற்கு அவர்களை பற்றி கணிக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்க யாரு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய 4வது பெரும் மாணவர். முதலாவது இமாம் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ், இரண்டாவது இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், மூன்றாவது இமாம் ஜுஃபர் ரஹிமஹுல்லாஹ், ஹசன் இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ், 4வதாக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ். இவர்களை பார்த்துதான் ஒட்டுமொத்த ஹதீஸில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கின்ற, நபிகளார் சொல்லாத அந்த ஹதீஸை எடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று எடுத்து சொல்லி அவர்களுடைய நிலையை பற்றி நமக்கு ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கி காட்டினார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு நாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பாடுபட்டிருந்தால், எவ்வளவு கல்வி ஞானம் இருந்தால், எவ்வளவு விஷயத்தை விளங்கி இருந்தால், எந்த அளவிற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் விளங்கக்கூடிய தேர்ச்சியை முழுமையாக பெற்றிருந்தால், இப்ப குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு சகோதரர் பாவப்பட்டு தான் சொல்றேன், அல்லாஹ் அவருக்கும் எனக்கும் ஹிதாயத்தை தருவானாக. அந்த சகோதரத்தை எங்க இபாரத்துல் நஸ்னா என்ன, தலாலத்துல் நஸ்னா என்ன, இக்திலாவுல் நஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஏதாவது தெரியுமா? ஏதாவது புரியுமாங்க? அவர் எப்படிங்க அந்த மாதிரி மார்க்க சட்டத்தை இந்த ஹதீஸ்ல இருந்து இப்படி நான் விளங்கி கொண்டேன், இந்த ஹதீஸ்ல இருந்து இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று சொல்வதற்கு எந்த வகையில் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் இந்த அஹ்ல திக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதுவே இஜ்மாவும் இதில் இருக்கின்றது. மில்லத் அஹ்ல ஹக் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான எல்லா விதமான மார்க்கத்தினுடைய சட்டத்தை எடுக்கக்கூடிய விஷயத்திலே எல்லோரும் ஒன்றுபட்ட நிலையிலே உம்மத்தினுடைய கருத்தையும் கேட்பதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது. கியாஸ் என்று சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய காரணத்தினால், இதே காரணம் இதிலும் இருப்பதினால் இந்த சட்டத்தை நாங்கள் இதிலிருந்து எடுக்கின்றோம் என்ற வகையிலே எடுத்த அந்த ஞானவான்களுக்கு, கியாஸினுடைய அடிப்படையிலே சட்டத்தை வகுத்தவர்களுக்கு இதே குர்ஆன், இதே அஹ்ல திக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அனுமதி அளிக்கும். மேற்கொண்டு உள்ள விஷயத்தை எனக்கு பிறகு பேசவிருக்கின்ற மௌலானா அவர்கள் மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நல்ல விளக்கங்களை தரவிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மென்மேலும் புரியக்கூடிய தௌஃபீக் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இன்னும் குர்ஆனையும் ஹதீஸையும் நல்ல முறையில் விளங்கி